பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதே போல சாட்சிகளை ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் செய்வார். லூக்காவின் அதிகாரம் 17வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை 19வது வசனம் வரை நாம் வாசிக்கும் போதே நாம் பார்க்கிறோம் 10 குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் அந்த அந்த இடத்துல ஆண்டவர் போகிறார். அந்த கிராமத்துல ஆண்டவர் கடந்து போகிறார். அந்த கிராமத்துக்கு போகும்போது இந்த 10 குஷ்டரோகிகள் இயேசுவை பார்த்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவே மனம் இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுவார்கள். அப்ப இயேசு மனம் இறங்கி நீங்க போய் ஆசாரியரை பாருங்க என்று சொல்லுவார். அப்ப அவங்க போகிற அந்த 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 இடத்துல ஆசாரியர் போய் பார்க்க அந்த இடத்துல போகிறதுக்கு முன்னே ஆண்டவர் சுகத்தை தருவார். அப்ப அதுல 10 பேர்ல ஒருத்தர் மீண்டுமாய் வந்து இயேசுவே நீங்க இந்த மாதிரி நன்மை செய்தீங்க இது சொல்லி அவர் நன்றி சொல்லி ஆண்டவரை துதிப்பார். அப்ப இயேசு என்ன சொல்வார்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் அந்த மகனை ஆசீர்வதிப்பார். அந்த இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால், எப்போதுமே தனிமையோட நாம் இருந்தோமே, நம்ம வேண்டாம் என்று சொல்லி நம்மளை தள்ளி வைத்தார்களே, இந்த ஒரு கூட்டம் வேண்டாம் என்று சொல்லி, ஏனென்றால் ஒரு கடுமையான ஒரு நோய், கடுமையான பிரச்சனைகள், அதே போல நீங்களும் இருக்கலாம். அப்ப இயேசுவை தேடி வரும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே பதிலை தருவார். ஆண்டவர் நிச்சயமாகவே சுகத்தையும் தருவார். நீங்கள் தேவையோடு இருக்கிறீங்களா, துக்கத்தோடு இருக்கீங்களா, கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, தனிமையில இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் தருவார். அதே போல இந்த லீடியா உங்களோட குடும்பத்துல ஆண்டவர் அற்புதம் செய்தார். இப்போலேருந்து மிகவும் தூரம், பத்துகஜாலேருந்து மிகவும் தூரம் ஒரு இடத்துக்கு அவங்களுடைய வீட்டுக்கு நான் போனேன், கடந்து போனேன். ஒரு 1 hour ஜெர்னி, ஒரு 1 hour ஜெர்னியில நான் போகும்போது நான் பார்க்குற அந்த இடத்துல ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவங்க வீட்டில் பல சூழ்நிலைகள், பிசாசின் போராட்டங்கள், பிரச்சனைகள், எல்லாம் சாபம் போல ஒரு போராட்டம் அது அவங்க குடும்பத்தில் இருக்கு. ஆனால் அங்க போய் ஜெபிக்கும் போதே, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போதே உடனே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தந்தார். அது செய்த தேவன் இவங்க என்ன செய்தாங்கன்னா, சரி நம்ம சபைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சொல்லி அவங்க சபைக்கு வந்தாங்க. சபைக்கு அவங்க எப்ப நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அந்த முதல் நாளிலிருந்து ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்படியா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அந்த புஸ்தகங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரோ, அதே போல இந்த வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்து ஆண்டவர் இந்த மகள் மூலமாய் எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமாய் இருக்கவும், இன்னைக்கு ஒரு நல்ல வேலை தந்து, சுகத்தை தந்து, பலனை தந்து ஆண்டவர் இந்த மகளை நடத்தி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா. அப்ப இதுல நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நீங்களும் தேவனை விசுவாசித்தால் உங்களுக்கும் அதே ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இப்படி ஆண்டவர் இந்த மகளுக்கு செய்தாரோ அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். அவர் எப்போதுமே மனம் இறங்கும் தெய்வமா இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு பதிலை தருவார். God bless you all. Take care. See you all soon.